இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான டே அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, ஜூன் 22ஆம் தேதி தளபதி விஜயுடைய பிறந்த நாள். கடந்த 1974ஆம் ஆண்டு ஜூன் 22ஆம் தேதி தளபதி விஜய் எஸ்.ஏ. சந்திரசேகர், சோபா சந்திரசேகருக்கு மகனா பிறந்திருக்காரு. இவரு நடிகர், பின்னணி பாடகர், தயாரிப்பாளர் மட்டும் இல்லாம இப்போ அரசியல்வாதியாவும் திகழ்ந்துட்டு வராரு. இவரு கடந்த 1984ஆம் ஆண்டு வெற்றி அப்படின்ற திரைப்படம் மூலியமா குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி இருக்காரு. அதற்கு பிறகு 1988ஆம் ஆண்டு இது எங்கள் நீதி அப்படின்ற திரைப்படம் வரைக்குமே அவரு குழந்தை நட்சத்திரமா தான் நடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு. அதற்கு பிறகு 1992ஆம் ஆண்டு விஜயுடைய தந்தை இயக்கிய படத்திலேயே விஜய் நடிச்சிருக்காரு. அந்த படம் தான் நாளைய தீர்ப்பு. இந்த படத்துல தான் முதன்முறையா முதன்மை கதாநாயகனா அறிமுகமாகி இருக்காரு. அதற்கு பிறகு 1994ஆம் ஆண்டு பூவே உனக்காக அப்படின்ற திரைப்படம் விஜய்க்கு ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். இவரு நடிகர், பாடகர் மட்டும் இல்லாம ஒரு நடன கலைஞராவும் திகழ்ந்து வந்திருக்காரு. அவருடைய டான்ஸ பாக்குற நெறைய பேரு இன்ஸ்பயர் ஆகி அவரு மாரியே ஆடணும் அப்படின்னு சொல்லி ட்ரையும் பண்ணிட்டு வராங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா, இவருக்கு நெறைய விருதுகளும் கிடைச்சிருக்கு. தமிழ் திரைப்பட விருது, எடிசன் விருது, அதேபோல விகடன் விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 50 விருதுகள பெற்றிருக்காராம் விஜய். அது மட்டும் இல்லாம 60 திரைப்படங்கள்ல வெறும் கதாநாயகனா மட்டுமே விஜய் நடிச்சுட்டு வந்திருக்காரு. இப்படி ஒருபுறம் திரைத்துறையில அவருக்கு சாதனைகளும், வெற்றிகளும் கிடைச்சாலும், ஒருபுறம் திரைத்துறையில அவருக்கு நிறைய பிரச்சனைகளும், சவால்களும் வந்திருக்கு. அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். கடந்த 2017ஆம் ஆண்டு மெர்சல் திரைப்படத்துல பிழையான ஜிஎஸ்டி வரி விபரங்கள வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி, நடிகர் விஜய் அரசியல்வாதிகள் மத்தியில ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இப்படி திரைத்துறையில விஜய் ஒரு புறம் சாதனைய படைச்சுட்டு வந்தாலும், நெறைய பிரச்சனைகளையும், சவால்களையும் சந்திச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இப்போ இனிமே திரைப்படத்துல நான் நடிக்க போறதில்ல அப்படின்னு சொன்ன விஜய், அடுத்தபடியா அரசியல் துறையில களமிறங்கியிருக்காரு. அவருடைய அரசியல் பயணங்கள் எப்படி இருக்கு அப்படின்றதையும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடந்த 2003ஆம் ஆண்டு இவர் நடிகர், அதேபோல நற்பணி மன்றம் அப்படின்னு சொல்லி ஒரு மன்றம் இருந்திருக்கு. அதனுடைய பெயர மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் அமைப்பா மாற்றியிருக்காரு. அதேபோல அந்த அமைப்பு கடந்த 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல்ல அஇஅதிமுகவுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. இப்படி ஒரு புறம் அரசியல் பணிகள் இருந்தாலும், நிறைய பிரச்சனைகளையும் அரசியல் துறையில விஜய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 2024ல தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சிய தொடங்கியிருக்காரு. அந்த கட்சியினுடைய பெயர வெளியிட்டதுமே நெறைய பிரச்சனைகளும் வந்தது. சர்ச்சைக்கு உள்ளானது அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஆகஸ்ட் 22ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடிய முதலா ஏற்றி, அந்த கொடி பாடலையும் வெளியிட்டிருக்காரு விஜய். அப்போ நெறைய பிரச்சனைகள சந்திச்சிருக்கு. அந்த கொடி பார்த்தீங்கன்னா, சிவப்பு நிறம், மஞ்சள் நிறம், அதேபோல ஒரு 2 யானைகள் பிளிர்ற மாதிரியும், நடுவுல ஒரு வாகைப்பூ இருக்கிறது மாதிரியும் அந்த கொடியுடைய சின்னம் அமைஞ்சிருக்கு. அந்த கொடி பார்த்தீங்கன்னா, தேசிய கட்சியினுடைய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய யானை சின்னம் வந்து அதே மாதிரி இதுலயும் காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்றது மாதிரி ஒரு பிரச்சனையும் வந்துச்சு. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம, விஜய் அதற்கு பிறகா நெறைய அரசியல்ல நல்ல பணிகளையும் செஞ்சுட்டு வராரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது தொகுதி வாரியா 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு கல்வி விருதுகளையும் விஜய் வழங்கிட்டு வராரு அப்படின்னே சொல்லலாம். அதேபோல அக்டோபர் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில ஒரு மாநாடும் நடத்தியிருக்காங்க விஜய். தமிழக வெற்றிக் கழகம் தரப்புல இருந்து ஒரு மாநாடும் நடத்தப்பட்டது. அதுவும் ஒரு பரபரப்பா முடிஞ்சுது அந்த மாநாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி ஒரு புறம் விஜய் திரைத்துறையில சாதிச்சுட்டு வந்தாலும், அரசியல் பயணத்திலயும் சாதிக்க போறாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதேபோல திரைத்துறையிலயும் நிறைய பாடல்கள விஜய் பாடியிருக்காரு. 32ற்கும் மேற்பட்ட பாடல்கள பாடியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது பம்பாய் சிட்டி, அதேபோல அதற்கு அடுத்தபடியா கத்தி படத்துல கூட பாடல்கள்லாம் பாடியிருக்காரு. இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, வாரிசு மூவிலயும் வந்து ரஞ்சிதமே ரஞ்சிதமே சாங்ஸ்லாம் வந்து பாடியிருக்காரு. இந்த பாடல்லாம் பெரிய ஹிட்ட குடுத்திருக்கு அப்டின்னே பார்க்கலாம். ஏன்னா, குறிப்பா விஜயுடைய வாய்ஸ்ல இந்த பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க அப்டின்றது ஒரு சிறப்பு அப்டின்னே சொல்லலாம். அத பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே அந்த பாடல்கள கேட்டு ரசிச்சுட்டு வராங்க. இப்படி ஒரு புறம் திரைத்துறையில சாதிச்சு நெறைய வெற்றி பெற்ற விஜய், அரசியல்லயும் சாதிக்க போறாரா? அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.